Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel Special Dish. நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆப்பிள் பனானா பாம்ஸ். கிட்ஸுக்கு ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்குக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஆப்பிள் அண்ட் பனானா யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சே நம்ம இதை ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு செகண்டில். ஸோ இதுக்கு வந்து நான் ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஆப்பிளை நல்லா துருவி எடுத்துருக்கிறேன். இந்த ஆப்பிளுக்கு பதிலாக நீங்கள் என்ன பேரிக்காய் எடுத்துக்கலாம். பேரிக்காயும் நீங்கள் வந்து துருவிக்கலாம். இதே நீங்கள் ஸ்ட்ராபெரிஸ், ராஸ்பெரிஸ் இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா அதை ஸ்மாஷ் பண்ணால் போதும். மாம்பழம் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வாழைப்பழம் வந்துட்டு நான் எடுத்துருக்கிறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பனானா வந்துட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அந்த அளவுக்கு அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதை வந்து மிக்சியில் போடாதீங்க. பிகாஸ் மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக ஆகிடும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த சங்க்ஸ் இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 ஏலக்காய் வந்து தட்டி இதில் போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட போடலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். ஃப்ரூட்ஸில் ஏற்கனவே அந்த ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வெல்லம், கருப்பட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் சால்ட் அண்ட் 1 கப் மைதா. இதில் வந்து எந்த தண்ணி, பால் எதுவுமே இதில் ஆட் பண்ண வேண்டாம். அந்த பனானா அண்ட் ஆப்பிளில் இருக்கக்கூடிய அந்த வெட்னஸே வந்துட்டு இதை ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணதுக்கு போதுமாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி எதுவுமே விடாதீங்க. தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப வாட்டரி கன்சிஸ்டன்சியாக ஆகிடும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஆப்ப சோடா நம்ம இதில் போட போகிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் ஆப்ப சோடா போடும்பொழுது நம்ம பொரிக்கும் பொழுது நல்லா பொங்கி வரும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதாவது ஊற்றுற மாதிரி இருக்கக்கூடாது, திட்டாக விழுற மாதிரி இருக்கணும். இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் வந்து மீடியம் சூடில் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தாலும் வெளியில் கரிஞ்சிடும், உள்ளே வெந்திருக்காது. லோ ஃப்ளேமில் இருந்துச்சுனாக்கா சீக்கிரமாக அந்த எண்ணெய் வந்து குடிச்சிடும். ஸோ மீடியமாக வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா டேர்ன் பண்ணி ஃப்ளிப் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு இது முடிஞ்சிடும். ப்ரிப்பேரிங் டைம் எல்லாமே சேர்த்து ஒரு 15 மினிட்ஸு. ஸோ குழந்தைங்க திடீர்னு ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது வீட்டில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா செய்திடலாம். இதில் வந்து பனானா தான் மெயின் இன்க்ரீடியன்ட். பிகாஸ் அந்த பனானா தான் அதை வந்துட்டு கம்பைன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. நீங்கள் வெல்லம் ஊற்றுனீங்கன்னா பனானா கூட தேவையில்லை. பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்துடலாம். இவ்வளோதான், நம்மளுடைய ஆப்பிள் பனானா பாம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.